பக்தினா என்ன, கடவுள் யார் அப்படின்னா நம்ம பகவானே அடிக்கடி சொல்கிறார், திஸ் என்டையர் வேர்ல்டு இஸ் காட். இந்த உலகம்தான் கடவுள். இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் எல்லாம் சேர்ந்தது கடவுள். இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நாமம் விஷ்ணுவுக்கு 1000 நாமம் சொல்லியிருக்காதுல. அதில் நாமம் என்ன அப்படின்னா விஸ்வம், உலகம். இந்த உலகமும் கடவுளும் வெவ்வேறு கிடையாது. இந்த உலகம்தான் கடவுள், கடவுள் தான் இந்த உலக ரூபத்தில் நம்ம முன்னாடி இருக்கிறார். நம்ம முன்னாடி இருக்கிற ஒவ்வொருவங்களும் கடவுள் தான். நம்ம ஒவ்வொருவங்களுக்கும் நம்ம பண்ணுற சேவை கடவுளுக்கு போய் சேரும். இது எல்லா மதத்துலேயும் இந்த கோட்பாடு இருக்குது. அதாவது இந்த உலகமும் கடவுளும் வித்தியாசம் கிடையாது. இந்த உலகம்தான் கடவுள், கடவுள் தான் இந்த உலகத்தோட வடிவத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளோட வடிவத்திலையும் நம்ம முன்னாடி இருக்கார். அப்போது பக்தி அப்படின்னா என்னென்னா, இந்த உலகம் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த எல்லாரும் அதை இப்போது ஒரு வடிவத்தை சொல்லலாம். இப்போ நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம பாரத மாதாவுக்கு, இந்தியாவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியா எங்கே இருக்குது? எல்லா பக்கமும் இருக்குது. இங்கிட்டும் இந்தியா தான், வடக்க தெற்க எல்லா பக்கமும் நம்ம இருக்கிறத சுற்றி எல்லாமே இந்தியா தானே. அப்போ இந்தியாவுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும்னா எப்படி மரியாதை செலுத்துறது? நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்பு நட்டி அதில் ஒரு கொடியை வச்சு கீழே ஒரு பாரத மாதா சிலையை ஒரு படம் ஒன்று வச்சு அதுக்கு பூ போடுறோம். அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இங்கே பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லா பக்கமும் இருக்கார். ஆனால் பகவானுக்கு அப்படி பகவானுக்கு நம்ம எப்படி மரியாதை செலுத்த முடியும்? அப்போ அதுக்கு ஒரு உருவம் வச்சு அந்த உருவம் மூலமாக நம்ம பகவானுக்கு மரியாதை செலுத்துகிறோம். எப்படி நம்ம ஒரு கொடிக்கம்பை நட்டி கொடி ஏற்றி பாரத மாதா ஃபோட்டோ வச்சு நம்ம பூ போட்டு நம்ம நாட்டுக்கு, நம்ம தேசத்துக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோமோ, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிற பகவான், எல்லா இடத்துலையும் இருக்கிற இறைவனுக்கு நம்ம எப்படி மரியாதை செலுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு இப்படி ஒரு படம் வச்சுருக்கோம். அதனால் இப்போது பகவானுக்கு நம்ம பூ போடுறது இந்த உலகத்துக்கே பூ போடுற மாதிரி. அதான் இப்போ நம்ம இது இருக்கு இல்லையா, இந்த கதை இருக்குல்ல, அதுக்கு நாரதர் ஒரு மாம்பழத்தை கைலாசத்துக்கு கொண்டு போய் கொடுத்தார். கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ணார், அவர் எல்லாருக்கும் தெரியல அந்த கதை. கொடுத்து இந்த ஞானப்பழம் கொடுத்தாரு. கொடுத்து நாரதர் சொன்னார், இது ஞானப்பழம், இதை நான் சாப்பிட்றத விட ஈஸ்வரா நீங்கள் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி சிவன்கிட்ட கொடுத்தார். சிவன் என்ன பண்ணார், சிவன் பார்வதிட்ட இந்த உலகத்தையே கட்டி காக்கிறது நம்ம பார்வதி தான், அதனால் அவங்ககிட்ட கொடுக்கலான்னு சொல்லி பார்வதிட்ட கொடுத்தார். எல்லா அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, தனக்கு என்ன நல்லது கிடச்சாலும் பிள்ளைங்கிட்ட தான் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் பார்வதியும் பண்ணாங்க. இல்லை என்னை விட என் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ 2 பிள்ளைங்க, பிள்ளையாரும் முருகரும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அப்போது பழத்தை 2ஆக கட் பண்ணி 2 பாதி கொடுக்கலாம் அப்படின்னா நாரதர் இல்லை இந்த பழத்தை முழுசாக தான் சாப்பிடணும். ஏன்னா அப்போ பாதி ஞானம் ரொம்ப ஆபத்தானது. அது ஞானம்னா முழுசாக இருக்கணும், சும்மா பாதி மட்டும் தெரிஞ்சால் ஆபத்தானது. இப்போது ஒரு ட்ரெயின் இருக்குது, ட்ரெயின் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் போகுது, கன்னியாகுமரி வரைக்கும் போகும்னு தெரியும். எத்தனை மணிக்கு போகும் அது தெரியாதே, அது பயனும் கிடையாது. அது ஒன்று தெரிஞ்சதுன்னா முழுசாக தெரியணும், அப்படின்னா தான் அதுக்குரிய பலன் உண்டு. அப்போது இந்த ஞானம் முழுசாக தான் வேணும், அப்போ ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சரி யாருக்கு கொடுக்கலாம், அப்போ ஒரு டெஸ்ட் வைக்கலாம். என்ன டெஸ்ட் வச்சாங்க, யார் உலகத்தை சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு ஞானப்பழம். அப்போ உடனே முருகர் என்ன பண்ணார், முருகர் ஒல்லிக்குச்சி, அவருக்கு இருக்கிற வாகனம் மயில். அதனால் உடனே நான் கிளம்புறேன் பாருன்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்து கிளம்பிட்டார். நம்ம பிள்ளையார், குண்டு பிள்ளையார், இருக்கிற வாகனம் பாவம் அந்த ஒரு எலி, என்ன பண்ண முடியும்? அவள் பிள்ளையார் யோசித்து பார்த்தார். அம்மையப்பனே உலகம், உலகமே அம்மையப்பன், திருவிளையாடல் எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம எல்லாரும். அப்போது பிள்ளையார் கேட்குறாரு அங்கே இருக்கவங்ககிட்ட, உலகமும் அம்மையப்பனும் ஒன்று தானே? ஆமாம் ஒன்று தான். அப்போ அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வர்ற மாதிரி தானே? ஆமாம். சரி, கும்பிட்டுட்டு சிவன் பார்வையை சுற்றி வந்தார். அப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, பிள்ளையார் உலகத்தை சுற்றி வந்துட்டார். அப்போ சுற்றி வந்தால்
அதுக்கு ப்ரைஸ் என்னது? ஞானம். அதே தான் இங்கே. அதாவது பகவானும் இந்த உலகமும் ஒன்று, இந்த உலகமும் பகவானும் ஒன்று. கடவுள் தான் பகவான், இந்த உலகம் தான் கடவுள், ரெண்டு வித்தியாசம் இல்லை. இந்த ஆட்டிடியூட், இந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு கிடைக்கிற பலம் எது? நமக்குரிய பலன் எது கிடைக்கும்? ஞானம். நமக்கு ஞானம் வேணும்னா அதுக்குரிய முதல் படி என்ன? கடவுளுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. ஏன்னா அதுதான் அந்த 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 கதையோட மைய கருத்து அதுதான். அதாவது ஞானம் வேணும்னா அந்த ஞானத்துக்குரிய ப்ரீ ரெக்விசிட்ஸ், ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். நமக்கு வந்து ஞானம் வேணும் அப்படின்னா அந்த ஞானத்துக்கு ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி? கடவுளுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் பார்க்காதது தான் அந்த தகுதி. நம்ம இந்த உலகம் வேற கடவுள் வேறன்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் ஞானத்துக்கு நமக்கு தகுதி கிடையாது, அந்த அருகதை இல்லை. அப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த உலகமும் கடவுளும் ஒன்று, அந்த 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 பக்குவம் வேணும், அந்த பார்வை வேணும். அப்போ இந்த எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம பண்ணுறது கடவுளுக்கு போய் சேருது. யார்